எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாராவது மேல வண்டியை ஏத்திட்டாங்களா? ஆக்சிடென்ட்லாம் எதுவும் இல்லம்மா. கோயில் போயிட்டு வர வழியில ட்ரைனேஜ் ஓபன் ஆயிருந்தது. அதுல கால் மாட்டிக்கிச்சு. அதான். பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல பார்வதி. பார்வதி, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தியா? எலும்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஐஸ்வர்யா, நிஜமாவே தவறி விழுந்து கால்ல அடிபட்டாதான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. பொய்யா போட்ட கட்டுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்க மாட்டாங்கம்மா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா வனஜா? என்னம்மா என்ன பார்த்து ஆரம்பிச்சிட்டேன்னு கேக்குறீங்க? இவதான் ஏதோ பொய் சொல்லி நாடகம் ஆடி கால்ல கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. அத நீங்க எல்லாரும் பார்த்து நம்பி ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை என்னையும் நம்ப சொல்றீங்களா? வனஜா, அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். அவ கால்ல அடியெல்லாம் ஒண்ணும் படல. சும்மா கட்டு போட்டு வந்து இங்க நடிச்சு குட்டிட்டு இருக்கா. இத பாரு. இந்த பொய் சொல்றது, போலியா நடிக்கிறது, மாட்டிக்கிட்டா வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது, இதெல்லாம் உனக்கு கைவந்த கலை. இதெல்லாம் பார்வதிக்கு சுட்டு போட்டாலும் வராது. தேவையில்லாம பார்வதி மேல பழிய போடாத. நான் ஒண்ணும் பழி போடலக்கா. சரி, உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல? ஓகே, உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட விசாரிங்க. ஏன் இத நிக்கிறாரே கஜேந்திரன், அவர்கிட்ட கேளுங்க பார்வதியை எங்க சந்திச்சார்னு. கஜேந்திரன், பார்வதியை நீங்க எங்க பாத்தீங்க? தூப்ப சிவாஜியா கூட்டிட்டு வர இப்ப தெரியும் பாரு. மேடம், எங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. சரி, அவரை பாக்குறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அப்போ நம்ம பார்வதி மேடம் கால் அடிபட்டு கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம். அத பார்த்த உடனே அவங்க கூட யாரும் ஹெல்ப்புக்கு இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். அடேங்க அப்பா, கஜேந்திரன் பரவாயில்லையே, நீங்க கூட நல்லா போய் சொல்றீங்க. என்ன சின்னக்கா, இப்பதான் கஜேந்திரன் விசாரிங்கன்னு சொன்னீங்க. இப்ப அதே வாயால அவர் போய் சொல்றாருன்னு சொல்றீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நீ சும்மா இரு. அக்கா, நான் உண்மையதான்க்கா சொல்றேன், நம்புங்க. கஜேந்திரன் கிட்ட பார்வதி போன்ல பேசினதை நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லல? இதோ உமா கூட பார்த்தாலே, அவகிட்ட கேளுங்க. இப்ப எதுக்கு அத்தை நம்மள கோத்து விடுறாங்க? பெரியத்தை என்னென்ன கேட்க போறாங்களோ தெரியலையே. மாட்டின ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். வனஜா, தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்க. கஜேந்திரன், பார்வதிய வீட்டுக்கு நீங்க சேஃபா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேன் மேடம். வரேன் மேடம். வரேன் சார்.
கடமை செய்யற ஆளை பாரு. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. நான் இதுக்கு முன்னாடி பார்வதி மேல எவ்வளவோ பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கோவத்துல சொன்னது, இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நான் உண்மையை சொல்லும்போது கூட நம்பலன்னா எப்படிக்கா? சத்தியமா சொல்றேன், அவ கால்ல பொய்யா கட்டு போட்டுட்டு வந்து நடிச்சிட்டு இருக்கா. நான் சொல்றதை ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏதோ எப்பவோ ஒரு வாட்டி நான் பொய் சொன்னேங்கிறதுக்காக நான் சொல்றது எல்லாமே பொய்ன்னு நினைச்சா எப்படிக்கா? பார்வதி பத்தி தெரியாதா? ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுட்டு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த கட்டை அவுத்து பாருங்கக்கா, உங்களுக்கே தெரியும். வனஜா, எத்தனை காலம் ஆனாலும் திருந்த மாட்டியா நீ எல்லாம்? ஏன் உனக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? வனஜா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயோ கடவுளே. ஆண்டி, பார்வதி மேல எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ வன்மம்? பார்வதி அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணா? இவ ஒருத்தி. அகிலா இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது உன்னோட நல்ல நேரம். தயவு செஞ்சு போயிடு, போ. நான் இதுக்கு மாமா உள்ள போனோம். சரிங்கக்கா, அவ கட்ட கூட நீங்க பிரிச்சு பார்க்க வேணாம். ஒரு டாக்டர் வர வைங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அடிபட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்கோங்க. அக்கா, இந்த ஒரே ஒரு முறை நான் சொல்றதை கேட்டு டாக்டரை வர சொல்லுங்கக்கா. நான் போய் சொல்றேன் தானே இப்ப எல்லாருக்கும் என் மேல டவுட்டா இருக்கு. நீங்க டாக்டரை வர சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யா, ஆண்டி, டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்லு. அது ஆண்டி, வனஜா ஆண்டி தான் ஏதோ சொல்றாங்கன்னா. எது? ஐஸ்வர்யா, நான் சொன்னதை மட்டும் செய். டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்லு. அதானே. மா, ம். பார்வதி சொல்றதுலயோ நீ சொல்றதுலயோ எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் டாக்டரை வர சொல்லல ஆதி. ஆனா இந்த வனஜா எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. டாக்டர் வந்தா எல்லா உண்மையும் தெரிய வரும்ல. வனஜா வாயடைச்சு போவா. அதுக்கப்புறம் பார்வதிய பத்தி எப்பவுமே அவ பேச மாட்டா. உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்க்கா. ஆனா இந்த பார்வதி மட்டும் கால்ல கட்டு போட்டுட்டு வந்து நடிச்சிட்டு தான் இருக்கா. ஐயோ அம்மா, நான் நடிக்கல. உண்மையிலேயே கால்ல அடிபட்டிருக்கு. அடேங்கப்பா. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் வனஜா. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கவே முடியாது. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. டாக்டர் மட்டும் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றதுதான் பொய்ன்னு நிரூபிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். ஆ? ஐஸ்வர்யா, ஆண்டி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஆண்டி. ஃபோன் பண்ணு. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு யாரு வெளியே போறாங்கன்னு நான் பாக்குறேன். டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு கிளம்பி வர முடியுமா? இட்ஸ் எமர்ஜென்சி. ஆண்டி இருக்காங்க. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஓகே, 15 மினிட்ஸ்னா ஓகே தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே. ஆண்டி, ஒரு 15 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க.
பாரு நல்லா அப்பாவியா வச்சுக்கிட்டு நல்லா நடிச்சு கொட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து உன் கட்டை பிரிச்சு குட்டை உடைக்க போறாங்க. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நடிச்சுக்கோ நடிச்சுக்கோ, நல்லா நடிச்சுக்கோ. வணக்கம் மேடம். வாங்க டாக்டர், வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம், சீக்கிரம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஆ வாங்க வாங்க. பார்வதி கால்ல அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அவங்க ஸ்கேன் பண்ணாம வெறும் கட்டு மட்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதான் நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். ஓகே மேடம். சார், ஐயோ. டாக்டர், என்னாச்சு? சதை தான் பிறண்டு இருக்கு மேடம். எலும்புக்கு ஒண்ணும் ஆகல மேடம். சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓ, இது என்னடா இது புது ட்விஸ்ட்? இவ கால்ல எப்ப அடிபட்டது? சரியாயிடும்ல டாக்டர் சீக்கிரமா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது மேடம். ரொம்ப நடக்க கூடாது. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன டாக்டர், அதுக்கு என்ன மெடிசன் வைக்கணுமோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுடுங்க. ஓகே மேடம். சிஸ்டர், கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ பார்வதி. ஐயோ, சிஸ்டர், நீங்க பேக் எடுத்துட்டு கார்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஒன்னும் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல மேடம். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் மேடம்.
போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வரமா. போச்சு போச்சு போச்சு. ஐயோ பாக்குறாளே. இப்ப என்ன பண்ண போற? நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில போறியா, இல்ல மறுபடியும் தெரியாம பண்ணிட்டேன்கா அப்படின்னு கெஞ்சி மன்னிப்பு கேட்க போறியா? மன்னிப்பு தான், வீட்டை விட்டெல்லாம் போக முடியாது. மன்னிப்பு கேக்குறது வனஜாக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. கொஞ்சம் கூட வாய் கூசாம பார்வதி மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கா. இப்ப எங்க எல்லார் முகத்திலையும் எப்படி முழிப்ப? கண்ணு திறந்துதான் முழிப்பாங்க. இனிமே பார்வதிய பத்தி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. இதுக்கு மேல நீ பேசின, ஐயோ அம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ அம்மா, ப்ளீஸ் அடிக்காதீங்க. வனஜா அம்மா சொன்னதை கேட்டு நீங்க டாக்டரை வர சொன்னப்போ எனக்கும் வருத்தமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க காரணத்தை சொன்னப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா, விட்டுருங்க. பாத்தீங்களா ஆண்டி, இதுதான் பார்வதியோட குணம். அம்மா, கொட்டுறது தேலோட குணம்னா அதை காப்பாத்துறது துறவியோட குணம்மா. அந்த மாதிரி சில பேரோட குணத்தை மாத்த முடியாதுமா, விட்டுருங்கம்மா. ரொம்ப கரெக்டா சொன்னாதே. பார்வதி விஷயத்துல இது வரைக்கும் வனஜா அகிலா கையால பல தடவை அற வாங்கியிருக்கா, திட்டும் வாங்கியிருக்கா. பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. இருந்தும் அவ அவளை மாத்திக்கவே இல்லை, இனிமேலும் மாத்திக்கவே மாட்டா. இவ்ளோ கேட்டும் கூட உனக்கு வெக்கமா இல்ல? இங்க நிக்காத.